السلام عليكم ورحمة الله وبركاته. نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويصدون عن سبيل الله والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. அல்லாஹ்வுடைய அருளால் 7வது நாளினுடைய தராவீஹை ஜமாத்தாக தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தான். இன்றைய தினம் 1 ஜுசுக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யார் இன்றைய தினத்தினுடைய தராவீஹை ஜமாத்தாக தொழுதார்களோ 7வது நாளினுடைய தராவீஹை கஅன்னமா நஸர மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனை எதிர்த்தும் அதே போல ஆமான் என்கிற 2 விரோதிகளை எதிர்த்தும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சண்டையிட்டது போல அவர்களோடு சேர்ந்து உதவி அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நன்மையை தந்தர புரிவானாக. இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிற ஒரு முக்கியமான வசனம் என்னவென்றால், يَصُدُّونَ عَنْ سَبِيلِ اللَّهِ وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ் மனிதர்களுக்கு செல்வத்தை அவருடைய பாதையிலே செலவு செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த செல்வத்தை யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நோவலை தருகிற வேதனையை அவர்களுக்கு குட் நியூஸாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கினார். அது மட்டுமல்லாது யௌம யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, நரகத்தினுடைய நெருப்பின் மூலமாக நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்வினுடைய பாதையில யார் ஜகாத் தராம சதக்கா தராமல் இருந்தார்களோ அவர்களுக்கு சூடு போடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். அப்போது அவர்களுடைய முதுகுகளிலேயும் அவர்களுடைய கன்னங்களிலேயும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்னன்னா, ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் காசு பணங்களை எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களே அதனுடைய பிரதிபலன் தான் இது என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையை சொல்லுவான் என்று சொன்னார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை சொல்கிறானோ அங்கெல்லாம் தொழுகையை இறைவன் எங்கேயுமே விட்டது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எங்கெல்லாம் ஜகாத்தினுடைய சிறப்பை சொல்கிறானோ அங்கெல்லாம் தொழுகையையும் சேர்த்துத்தான் பேசுவான். நீங்கள் அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத, தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதே போல ஜகாத்தை கொடுங்கள். கிதாபில் எப்படி எழுதுவாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய 2 உயிர் நாடிகள் என்று எழுதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்குது, அதில் 2 கடமைகளில் ஒன்று தான் இந்த ஜகாத்தும் தொழுகையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன் அஹப்பல் அமாலி இலல்லாஹி சுரூருன் துதுஹிலுஹு அலா முஃமினின், அமல்களிலேயே சிறந்த அமல், அதுவும் குறிப்பாக ரமதானினுடைய மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த அமல்களில் ஒன்று, நீங்கள் அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நுழைக்க வேண்டும். அது எதை கொண்டு ஏற்படும் என்று சொன்னால், உங்களினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்கிற போதுதான் அது அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களுடைய மனதிலிருந்து வருகிற துவா உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தினமும் காலையில் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த 2 மலக்குமே என்ன துவா செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், இன்னைக்கு காலையில் இருந்து மாலை உறங்குகிற வரை யார் உன்னுடைய பாதையில் சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் அதுபடி செய்யவில்லையோ, செலவு செய்யாமலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்திலே பரக்கத்தை நீ எடுத்து விடுவாயாக அப்படின்னு பத்துவாவையும் செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்லாது நிறைய விதமான நன்மைகளை சொல்கிற போது ஜகாத்தை பற்றி சொல்வார்கள், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ, நம்ம நினைக்கிற மாதிரி ஜகாத்து கடமையாகிவிட்டால் 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய தொகைகள் நம்மிடத்தில் இருந்தால் ஒரு வருடம் அந்த பொருளின் மீது அல்லது அந்த நகையின் மீது கடந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து 2.5% ஜகாத்தாக ஏழைகளுக்கு கொடுக்கணும்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் இந்த 8 பிரிவினர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அந்த 8 பிரிவினர்களுக்கு நீங்கள் கொடுத்தாதான் உங்களுடைய ஜகாத் நிறைவேறும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவிலே சொல்கிற போது, இன்னம சதகாத்து, நிச்சயமாக சதக்காவாகிறது, அதாவது ஜகாத் ஆகிறது, லில் ஃபுகராஇ, ஏழைகளுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது வல் மசாக்கீன, மிஸ்கீன்களுக்கு அன்றாட உணவு கூட அருந்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவர்களுக்கு மிஸ்கீன்னு சொல்லுவாங்க. ஏழை என்று சொன்னால் ஒரு கறி கூட வாங்கி சாப்பிட முடியாது, ஆட்டிறைச்சி கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான 2 பிரிவினர்கள் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்லுவாங்க வல் ஆமிலீன அலைஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக நபர்கள் நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதனால அவர்களுக்கும் நீங்கள் ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொன்னா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருப்பாங்க ஆனால் ஏழையாக இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்தபடியாக ஒஃபிர் ரிகாபி, அடிமைகள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அதனால் அடிமைகளுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். வல் காரிமீன அலைஹா, கடனை கட்ட முடியாமல் சிரமப்படுபவர்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களால கடன்கள்ல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கறத விட உங்களுடைய கணவன்மார், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ்ல வரும், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து ஜைனப்னு சொல்லுவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் நிற்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவாங்க. அந்த பெண்மணி என்ன கேள்வி, என்னுடைய ஜகாத்தை நான் என்னுடைய கணவருக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஏன்னா கணவர் ரொம்ப ஏழை. அப்போ எந்த ஜைனப்னு சொல்லாதீங்கன்னுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போயிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பெண்மணி இப்படி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எந்த பெண்மணி? ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு மறைக்க முடியாது, அதனால ஜைனப்னு சொல்லுவாங்க. எந்த ஜைனப்னு கேட்பாங்க, அவங்களுடைய பெயரையும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு 2 கூலி கிடைக்கும்னு சொல்லுங்க. ஒன்று ஜகாத்தை நிறைவேற்றிய கூலி, இன்னொன்று அவங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுவது அப்படின்ற அந்த ஒரு பங்கிலேயும் அவர்களுக்கு நன்மை எழுதப்படும்னாங்க. குறிப்பாக ஹனஃபி மதஹபில் ஒரு கணவர் ஏழையாக இருந்தால் மனைவியினுடைய ஜகாத்தை மனைவி கணவருக்கு கொடுக்கக்கூடாது. ஷாஃபி மதஹபில் அப்படி கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், கடனிலே பாதிக்கப்பட்டவர்களும் வபினி சபீலி, இப்னு சபீல் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஊரை விட்டு வேற ஊருக்கு அவங்க இடம் பெயர்ந்திருப்பாங்க, வழிபோக்கராக இருக்கக்கூடியவர்கள், சொந்த ஊருன்னு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஊரை விட்டு நாடோடிகளைப் போல கடைசி மக்களைப் போல கஷ்டப்படக்கூடியவர்கள், சுனாமியை அடித்து பாதிக்கப்பட்டதாக வந்தவர்கள், இப்படி யாரெல்லாம் சொந்த ஊர்களில் இல்லாமல் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்களோ முசாஃபிர்களாக, அவர்களுக்கும் உங்களுடைய ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் பயன் தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னால் 4 விஷயம்தான். அதில் ஒன்று சொன்னாங்க, அப்துல் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்திருக்கான், மார்க்க ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான். அந்த ஞானத்தை வைத்து அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார், அதே மாதிரி தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார், அதே மாதிரி தன்னுடைய யுஅல்லிமுல்லாஹ ஃபீஹி ஹக்கன், அல்லாஹ்வுக்கு அந்த செல்வத்திலே என்ன ஹக்கை நிறைவேற்றணுமோ அந்த ஹக்கையும் நிறைவேற்றுகிறார், இவர்தான் சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ செல்வங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை 4 பேருக்கு கொடுத்து வாழ்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி தொழுகை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகை இருக்கிறதே தர்க்கு ஸலா, குஃபுருக்கும் இறைமறுப்புக்கும் ஒரு முஃமினுக்கும் என்கிறதற்கு அடையாளம் என்னன்னா தொழுகையை விடாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு முஃமினுடைய தொழுகை நாளை மறுமையிலே அவனை காப்பாற்றும். முதல்ல கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகும் நாளை மறுமையிலே எழுந்ததற்கு பிறகும் நமக்கு உதவக்கூடியது என்னன்னா நம்முடைய தொழுகை தான். அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தை நான் மறுமையிலே எதை வைத்து தெரியுமா அடையாளம் கண்டுகொள்வேன், அவர்கள் ஒளி செய்கிறதனுடைய அந்த ஒளிகள் அவங்களுடைய முகத்தில் இருக்கும், அந்த ஒளியை வச்சு தான் நான் என்னுடைய உம்மத்தை யாருன்றதையும் நான் தெரிந்து கொள்வேன். அப்போ நிறைய பேர் பள்ளிவாசலுக்கே வராமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகங்கள் என்னவா இருக்கும், இருட்டா போயிடும். ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒழுவினுடைய ஒளி நெத்தியிலே பளிச்சென்று தெரியும். அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை ஒளி செய்யணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய நெகத்தில் இருந்து செய்த பாவங்கள், உங்களுடைய கைகளால் செய்த பாவங்கள், எல்லா பாவங்களும் போய்விடும்னு சொன்னாங்க. ஒளி செய்வதற்கு 4 உறுப்பு கழுவணும் கட்டாயமாக, ஹன்ஃபி மதஹப் அடிப்படையில். அப்போ அதில் சொல்லுவாங்க, முகத்தை கழுவ வேண்டும்,
வுஜூஹக்கும், முகத்தை ஒரு தடவையாவது கம்பல்சரி கழுவணும், இல்லைன்னா ஒழுக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய 2 கைகளையும் முட்டி வரைக்கும் முழங்கை வரைக்கும் சேர்த்து கழுவணும், ஒரு தடவையாவது கழுவணும், அப்படி இல்லைன்னா ஒழுக்கூடாது. அடுத்து என்ன சொன்னா வம்சமும் ஊசிக்கும், உங்களுடைய தலைக்கு 4ல் ஒரு பகுதியாவது நீங்கள் மசாஜ் செய்யணும், இல்லைன்னா ஒழுக்கூடாது. அடுத்து 4வதாக சொன்னாங்க உங்களுடைய பாதங்களை கரண்டை கால்களோடு சேர்த்து நீங்கள் கழுவ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த 2ஐயும் பற்றி கிதாபில் எழுதும்போது அல்லாஹ் ஏன் இதை கழுவ சொன்னான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தடுத்திருந்தான். அந்த மரத்தின் பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்றார்கள், அதனால கால கழுவ சொல்லி உத்தரவு போட்டிருக்கான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை அந்த மரத்தை பார்த்தார்கள், அதனால் முகத்தை கழுவ சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அந்த பழத்தை பறித்தார்கள், அதனால் அவருடைய கைகளை கழுவ சொல்லி உத்தரவு போட்டிருக்கான். அந்த மரத்தினுடைய நிழலிலே இருந்தார்கள், அதனால் தன்னுடைய தலைக்கு மசாஜ் செய்யுங்கள் என்று சொன்னால், அதனால நல்லவர்களே அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நலவுகளை தருகிறான். இந்த ரமதானுடைய மாசத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் இனி வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் தொழுகையாளிகளாகவும் நம்முடைய கடமைகளை உணர்ந்து நம்முடைய ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல ஒரு வியாபாரத்துக்காக நீங்க வேண்டி ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தாக்கா அதனுடைய ஜகாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. இதை முதலமாக எதை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு முதல் புரிவானாக. நேற்றைய தினத்தினுடைய கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவார்கள். வருகிற போது ஒரு சஹாபியினுடைய வீட்டிலே ஒட்டகம் நிற்கும், அங்கு நான் தங்குவேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருடைய மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஃபித்தாரை. சரியான பதில் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி. அந்த சஹாபி வீட்டில் தான் ஒட்டகம் போய் நிற்கும், அந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவாங்க. அதே போல நாளைய தினத்தினுடைய கேள்வி, 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு சஹாபி வேலை செய்வாங்க. அந்த சஹாபியினுடைய பெயர் என்ன என்பதுதான் நாளை தினத்தினுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تمسو سني والليل مربوط سن النهني